සියලු දෙනාටම ආයිබෝවන්. මම තමිళාරන්. අද අපි බලන්න යන්නේ වර්තමාන கால ක්‍රියාපද අතීත காலයට හැරවීම පිළිබඳවයි. அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழாரன். நாங்கள் இன்று பார்க்க இருப்பது நிகழ்கால வினைச்சொற்களை இறந்த கால வினைச்சொற்களாக மாற்றுவது தொடர்பாக. முதலில் நிகழ்கால வினைச்சொற்களை இறந்த கால வினைச்சொற்களாக மாற்றுவதற்கு முன்பாக வினையடி என்றால் என்ன என்பதனை பற்றி பார்ப்போம். வினையடி எனப்படுவது நிகழ்கால வினைச்சொல்லின், உதாரணமாக உயனவா எனும் நிகழ்கால வினைச்சொல்லின் இறுதியில் வருகின்ற நவாவை நீக்கினால் வருவதே ஒரு வினைச்சொல்லினுடைய வினையடி எனப்படும். உயனவாவில் நவாவை நீக்கினால் உய, மகனவா நவாவை நீக்கினால் மக, கப்பனவா நவாவை நீக்கினால் கப்ப, வேலனவா நவாவை நீக்கினால் வேல மற்றும் அரினவா நவாவை நீக்கினால் அரி. இவை இந்த நிகழ்கால வினைச்சொற்களினுடைய வினையடிகள். இவற்றை முதற்கொண்டே இறந்த காலத்தில் மாற்றுவதற்கான வழிகளை பார்க்க போகிறோம். இறந்த கால வினைச்சொற்கள், அத்தீத்த கால கிரியாபத. இறந்த கால வினைச்சொற்கள் என்பவை நிகழ்கால வினைச்சொற்களிலிருந்து பல்வேறு வழிமுறைகளில் மாறுபடலாம். இம்முறைகளுக்கு உதாரணமாக முதலாவது முறை பனினவா பென்னா, பனினவா பென்னா. இது ஒரு முறை. இன்னும் ஒரு முறை வெட்டெனவா வெட்டுனா, பிரெனவா பிருனா. இதை தவிர வேறும் பல முறைகள் உள்ளன. எனவா ஆவா, கனவா கேவா. இப்படி பல முறைகள். இவ்வாறாக வருகின்ற நிகழ்கால வினைச்சொற்களை இறந்த கால வினைச்சொற்களுக்கு மாற்றுவதற்கு இருக்கின்ற அனைத்து வழிமுறைகளையும், அதை தவிர அந்த விதிமுறைகளில் இருந்து விதிவிலக்காக வருகின்ற அந்த சொற்களையும் இந்த காணொளியில் பார்க்கலாம். அடுத்ததாக நிகழ்கால வினைச்சொற்களை இறந்த கால வினைச்சொற்களாக மாற்றுகின்ற முறை ஒன்று. முறை ஒன்றில் கிரமய எக்க வினையடியின் முதல் எழுத்தின் உச்சரிப்பு அ எனவும், உதாரணமாக கப்பனவா, நாம் முன்னரே பார்த்திருந்தபடியாக கப்பனவாவினுடைய நவாவை நீக்கினால் கிடைப்பது கப்ப, அதாவது கப்பனவாவினுடைய வினையடி கிரியாமூல. கப்ப என்பதனுடைய முதலாவது எழுத்தின் உச்சரிப்பு அ எனவும், அ உச்சரிப்பிலும், இறுதி எழுத்து, அதாவது உதாரணமாக ப என்பதன் உச்சரிப்பு அ எனவும் வரும் சந்தர்ப்பத்தில் கப்பவில் முதலாவது எழுத்து க, இக்ஸக அ. இந்த அ மற்றும் இறுதி எழுத்தாகிய ப, இப்சக அ. இந்த அ இப்படியாக வரும் சந்தர்ப்பங்களில் முதலாவதாக வருகின்ற அ, அந்த அவினை அ உச்சரிப்பிற்கு மாற்ற வேண்டும். ஆரம்பயே என அ உச்சாரணைய அ உச்சாரணையட்ட ஹெரவண்ண ஓனே. இறுதியில் வருகின்ற அ உச்சரிப்பினை உ உச்சரிப்பிற்கு மாற்ற வேண்டும். அவசானியே என அ உச்சாரணைய உ உச்சாரணையட்ட ஹெரவண்ண ஓனே. இதன் பிற்பாடு நமக்கு முதலாவது அ உச்சரிப்பினை மாற்றும் போது அ உச்சரிப்புக்கு மாற்றியதன் பிற்பாடு கே என்பதும், இறுதியில் வருகின்ற அ உச்சரிப்பினை உ உச்சரிப்பாக மாற்றியதன் பிற்பாடு பூ வரும். அதாவது கப்பனவாவினுடைய இறந்த காலத்தை கண்டுபிடிப்பதற்கான வழி. கப்பனவா கே பூ கிடைத்துள்ளது. இறுதியில் வா சேர்க்க வேண்டும். அவசானியே வா எக்கத்து கரண்ண ஓனே. நமக்கு தற்போது கிடைப்பது கெப்புவா. இதுவே கப்பனவா எனும் நிகழ்கால வினைச்சொல்லினுடைய இறந்த கால வினைச்சொல். இம்முறையில் வேறு சில நிகழ்கால வினைச்சொற்கள் இறந்த கால வினைச்சொற்களாக மாற்றப்படும். உதாரணமாக கப்பனவா கெப்புவா, மக்கனவா மெக்குவா, கடனவா கெடுவா. இவ்வாறாக முதல் எழுத்தின் உச்சரிப்பு அதாவது வினையடியின் முதல் எழுத்தின் உச்சரிப்பு அ எனவும், வினையடியின் இறுதி எழுப்பு அ என வரும் சந்தர்ப்பங்களில் இந்த முறையை பாவிக்கலாம். முறை 2 கிரமய தெக. முறை 2இல் வினையடியின் முதல் எழுத்தின் உச்சரிப்பு ஆ எனவும், வினையடியின் இறுதி எழுத்தின் உச்சரிப்பு அ எனவும் வர வேண்டும். உதாரணமாக காயனவா. காயனவா எனும் நிகழ்கால வினைச்சொல்லின் வினையடி காய. காய எனும் வினையடியின் முதலாவது எழுத்து கா,
கா என்பது சக ஆ, அந்த ஆ எனும் உச்சரிப்பு வர வேண்டும். அடுத்ததாக இறுதியாக வருகின்ற இ சக அ என்பதில் அ எனும் உச்சரிப்பில் வருகின்றது. அவ்வாறாக வினையடியின் இறுதி எழுத்தின் உச்சரிப்பு அ உச்சரிப்பில் வர வேண்டும். இப்படி வருகின்ற சந்தர்ப்பத்தில் முதலாவது ஆ உச்சரிப்பினை அ உச்சரிப்பாக மாற்ற வேண்டும். ஆரம்பயே என ஆ உச்சாரணைய அ உச்சாரணையட்ட ஹரவண்ண ஓன. இறுதியில் வருகின்ற அ உச்சரிப்பினை உ உச்சரிப்பாக மாற்ற வேண்டும். அவசானையே என அ உச்சாரணைய உ உச்சாரணையட்ட ஹரவண்ண ஓன. இவ்வாறாக முதலாவதாக ஆ உச்சரிப்பினை அ உச்சரிப்பாக மாற்றியதன் பிற்பாடு கிடைப்பது க. இறுதியாக வருகின்ற அ உச்சரிப்பினை உ உச்சரிப்பாக மாற்றினால் யு. காயனவாவினுடைய இறந்த கால வினைச்சொல் க யு என பெறப்பட்டுள்ளது. இறுதியில் வா சேர்க்க வேண்டும். அவசானையே வா எக்கத்துக்கரண்ண ஓன க யுவா. காயனவாவின் இறந்த கால வினைச்சொல் க யுவா. இவ்வாறாக முதலில் எழுத்தானது வினையடியின் முதல் எழுத்தினது உச்சரிப்பு ஆ எனவும் வினையடியின் இறுதி எழுத்தின் உச்சரிப்பு அ எனவும் வருகின்ற சந்தர்ப்பத்தில் வரும் நிகழ்கால வினைச்சொற்களுக்கு இந்த முறையினை பாவிக்கலாம். இம்முறையில் மாற்றப்படும் நிகழ்கால வினைச்சொற்களுக்கு உதாரணமாக காயனவா கேயுவா, பாகனவா பேகுவா, ஹாரணவா ஹேருவா. இது முறை 2. முறை 3 கிரமய துண. இம்முறையில் வினையடியின் முதல் எழுத்து அ எனும் உச்சரிப்புடனும் வினையடியின் இறுதி எழுத்தின் உச்சரிப்பு இ எனவும் வர வேண்டும். வினையடியின் முதல் எழுத்தின் உச்சரிப்பு அ, இறுதி எழுத்தின் உச்சரிப்பு இ. உதாரணமாக பனினவா. பனினவா எனும் நிகழ்கால வினை சொல்லின் வினையடி கிரியாமூல பனி. பனி எனும் வினையடியின் முதல் எழுத்து சக அ, ப என்பது நினை அ உச்சரிப்பு. அதே போல இறுதியாக வருவது நீ. நீ என்பது சக இ உச்சரிப்பு. இந்த சந்தர்ப்பத்தில் முதலாவதாக வருகின்ற அந்த அ உச்சரிப்பினை அ உச்சரிப்பாக மாற்ற வேண்டும். ஆரம்பயே என அ உச்சாரணைய அ உச்சாரணையட்ட ஹரவண்ண ஓன. அடுத்ததாக வினையடியின் இறுதி எழுத்தின் நெட்டெழுத்தும் மெய்யெழுத்தும் வரும். முதலில் மெய்யெழுத்து, அடுத்ததாக நெட்டெழுத்து. வினையடியின் இறுதி எழுத்தின் நெட்டெழுத்து மெய்யெழுத்து என கூறப்படுவது யானில் மெய்யெழுத்து எனப்படுவது. உதாரணமாக நீ. நீ என்பதனுடைய மெய்யெழுத்து இன், நெட்டெழுத்து நா. இரண்டையும் ஒன்றன் பின் ஒன்றாக சேர்க்க வேண்டும். முதலில் மெய்யெழுத்து, அடுத்ததாக நெட்டெழுத்து. இன் சக நா, இன்னா என வரும். முதலில் வந்த ப, அடுத்ததாக இன்னா, இரண்டையும் சேர்க்கும் பொழுது பென்னா. ඊට පස්සේ ක්‍රියාමූලයේ අවසානයේ එන අකුරේ ව්‍යංජනාක්ෂර ඊට පස්සේ ඒකේ දීර්ඝ අකුරු එන්න ඕනේ. නී කියන අකුරේ ව්‍යංජනාක්ෂර ඉන්, දීර්ඝ අකුරු නා. දෙකම එකතු කළොත් ඉන්නා. இந்த முறையில் பனினவா எனும் நிகழ்கால வினைச்சொல்லின் இறந்த கால வினைச்சொல் பென்னா. இம்முறையில் வேறு சில நிகழ்கால வினைச்சொற்களும் இறந்த காலமாக மாற்றப்படுகின்றன. உதாரணமாக பனினவா பென்னா, பனினவா பென்னா, நகினவா நெக்கா, அரினவா அற்றா என்று கூற முடியாது. ஏனெனில் மற்றவை மூன்றும் இந்த விதிக்கு உட்படுகின்றன. அரினவாவும் அதே போல உட்படுகின்றது. ஆனால் அது விதிவிலக்காக காணப்படுகின்றது. நான் முதலே கூறியதன்படியாக சில இந்த முறைகளுக்கு அப்பாற்பட்டு விதிவிலக்காக வருகின்றன. அவை இம்முறைகளுக்கான வியதிரேக. அரினவா அதனால் இம்முறையினுள் உட்பட மாட்டாது. அடுத்ததாக முறை 4. முறை 4இல் வினையடியின் முதல் எழுத்தின் உச்சரிப்பு அ உச்சரிப்பில் வர வேண்டும். வினையடியின் இறுதி எழுத்து இந்தி என வர வேண்டும். உதாரணமாக பந்தினவா. பந்தினவா எனும் நிகழ்கால வினை சொல்லின் வினையடி பந்தி, கிரியாமூல பந்தி. அந்த பந்தியினுடைய முதல் எழுத்து ப,
ப என்பது சக அ உச்சரிப்பினில் வருகின்றது. இறுதி எழுத்து இந்தி, அதனால் அது இந்தி எனும் இம்முறைக்கு உட்படுகின்றது. இவ்வாறாக வரும் சந்தர்ப்பத்தில் முதலாவதாக வருகின்ற அ உச்சரிப்பினை அ உச்சரிப்பாக மாற்ற வேண்டும். கிரியாமூலே ஆரம்பயே என அ உச்சாரணைய அ உச்சாரணையட்ட ஹரவண்ண ஊன. இறுதியாக வருகின்ற இந்தியை இந்தா எனும் உச்சரிப்பிற்கு மாற்ற வேண்டும். அவசானியே என இந்தி கியன உச்சாரணைய இந்தா உச்சாரணையட்ட ஹரவண்ண ஊன. இரண்டினையும் சேர்க்கும் போது பந்தா என்பது கிடைக்கும். பந்தினவா எனும் நிகழ்கால வினைச்சொல்லின் இறந்த கால வினைச்சொல் பந்தா. இம்முறையில் வேறு சில சொற்களும் இறந்த காலத்திற்கு மாற்றப்படுகின்றன. உதாரணமாக அந்தினவா அந்தா, பந்தினவா பெந்தா, வந்தினவா வெந்தா, இவை இம்முறைக்கு உதாரணமாகும். முறை 5 கிரமய பக. இம்முறையில் வினையடியின் முதல் எழுத்தின் உச்சரிப்பு இ அல்லது ஈ என வரும் சந்தர்ப்பத்திலும் வினையடியின் இறுதி எழுத்து அ எனும் உச்சரிப்பிலும் வர வேண்டும். உதாரணமாக ரிங்கனவா. ரிங்கனவா எனும் நிகழ்கால வினைச்சொல்லின் வினையடி ரிங்க, கிரியாமூல ரிங்க. ரிங்க என்பதன் முதல் எழுத்து ரி. ரி என்பது இர் சக இ, அதாவது இ உச்சரிப்பில் வருகின்ற சொல். இறுதி எழுத்து க. க என்பது சக அ உச்சரிப்பில் வருகின்றது. இப்படியாக வருகின்ற சந்தர்ப்பம் முதலாவது எழுத்து இ அல்லது இ உச்சரிப்பில் வர வேண்டும். இறுதி எழுத்து அ உச்சரிப்பில் வர வேண்டும். இந்த சந்தர்ப்பங்களில் முதலாவது இ அப்படியே இருக்க இறுதியாக வருகின்ற அ உச்சரிப்பில் வருகின்ற அந்த சொல்லினை உ உச்சரிப்புக்கு மாற்ற வேண்டும். ஆரம்பயே என இ உச்சாரணய முகோத்கரண அவசியன. அவசானிய என அ உச்சாரணய உ உச்சாரணயட்ட ஹரவண்ண ஊன. இறுதியில் ர் என்பதை ஈ உச்சரிப்புடன் சேர்த்து வாசிக்கும் போது ரி. இறுதியாக வருகின்ற அ உச்சரிப்பினை உ உச்சரிப்பாக மாற்றினால் கு. ரிங்கு, ரிங்குவா என வரும். இறுதியில் வா சேர்க்க வேண்டும். ரிங்குவா என்பது ரிங்கனவா எனும் நிகழ்கால வினைச்சொல்லின் இறந்த கால வினைச்சொல். இம்முறைக்கு மாற்றப்படும் நிகழ்கால வினைச்சொற்களுக்கு உதாரணமாக ரிங்கனவா எனும் நிகழ்கால வினைச்சொல் இறந்த காலத்துக்கு மாற்றப்படும் போது ரிங்குவா, பிறனவா பிருவா, இல்லனவா இல்லுவா. இவ்வாறாக வேறு சில சொற்களும் இம்முறையின் அடிப்படையில் மாற்றப்படும். முறை 6 கிரமய ஹய. வினையடியின் முதல் எழுத்தின் உச்சரிப்பு உ எனவும் வினையடியின் முதல் எழுத்தின் உச்சரிப்பு உ எனவும் வினையடியின் இறுதி எழுத்தின் உச்சரிப்பு அ எனவும் வரும் சந்தர்ப்பங்களில் உதாரணமாக புரனவா. புரனவா எனும் நிகழ்கால வினைச்சொல்லின் வினையடி கிரியாமூல புர. புர என்பதன் முதல் எழுத்தாகிய பூ என்பது உ உச்சரிப்பில் வருகின்றது. இறுதியாக வருகின்ற ர என்பது அ உச்சரிப்பில் வருகின்றது. இப்படியாக சொற்கள் வருகின்ற சந்தர்ப்பங்கள் அனைத்திலும் வினையடியின் முதல் எழுத்தின் உச்சரிப்பாகிய ஊவினை ஈ உச்சரிப்புக்கு மாற்ற வேண்டும். வினையடியின் இறுதி எழுத்தாகிய அ உச்சரிப்புடன் வரும் சொல்லின் உச்சரிப்பினை உ உச்சரிப்புக்கு மாற்ற வேண்டும். கிரியாமூலே ஆரம்பயே என உ உச்சாரணைய ஈ உச்சாரணையட்ட ஹரவண்ண. கிரியாமூலே அவசானியே என அ உச்சாரணைய உ உச்சாரணையட்ட ஹரவண்ண ஓன. இறுதியில் வா சேர்க்க வேண்டும். இப்படியாக வருகின்ற சந்தர்ப்பங்களில் புரனவா எனும் நிகழ்கால வினைச்சொல்லின் இறந்த கால வினைச்சொல் பிருவா. இம்முறையில் வேறு சில நிகழ்கால வினைச்சொற்களும் இறந்த கால வினைச்சொற்களாக மாற்றப்படுகின்றன. உதாரணமாக புரனவா பிருவா, உஸ்ஸனவா இஸ்ஸுவா என மாற்றப்படுகின்றது. அடுத்ததாக முறை 7 கிரமய ஹத. வினையடியின் முதல் எழுத்தின் உச்சரிப்பு ஓ எனவும் முதல் எழுத்தின் உச்சரிப்பு ஓ எனவும் வினையடியின் இறுதி எழுத்தின் உச்சரிப்பு அ எனவும் வரும் சந்தர்ப்பங்களில் உதாரணமாக கொட்டனவா. கொட்டனவா என்பதன் கிரியாமூல, அதாவது வினையடி கொட்ட. கொட்ட என்பது முதலாவது எழுத்து கோ.
கோ என்பது இக்ஸக ஓ, அதாவது ஓ உச்சரிப்பில் வருகின்ற சொல். இறுதியாகிய சொல் ட. ட என்பது இட்சக அ உச்சரிப்பில் வருகின்றது. இவ்வாறாக வருகின்ற சந்தர்ப்பங்களில் முதலாவதாக வருகின்ற அந்த எழுத்தின் உச்சரிப்பினை ஏ உச்சரிப்புக்கு மாற்ற வேண்டும். இறுதியாக வருகின்ற சொல்லின் உச்சரிப்பினை ஊ உச்சரிப்புக்கு மாற்ற வேண்டும். क्रियामूले आरंभे एन ओ उच्चारणय ए उच्चारणයට හැරවන්න ඕනේ. क्रियामूले අවසානයේ என அ உச்சாரணய உ உச்சாரணයට හැරවන්න ඕනේ. இவ்வாறாக மாற்றுகின்ற சந்தர்ப்பங்களில் கோ என்பது ஏ உச்சரிப்பாக மாற்றும் போது கே எனவும், ட என்பது உ உச்சரிப்புக்கு மாற்றும் போது டூ எனவும் வரும், கே டூ. இறுதியில் வளமையாக சேர்ப்பதை போல வா சேர்க்க வேண்டும். அவசானியே வா එකතු කරන්න ඕනේ. பின்னர் கொட்டனவா என்னும் நிகழ்கால வினைச்சொல்லின் இறந்த கால வினைச்சொல் கெட்டுவா. இம்முறையில் வேறு சில நிகழ்கால வினைச்சொற்கள் இறந்த கால வினைச்சொற்களாக மாற்றப்படுகின்றன. உதாரணமாக கொட்டனவா கெட்டுவா. முறை 8. முறை 7ஐ போலவே சற்று வித்தியாசமானது. வினையடியின் முதல் எழுத்தின் உச்சரிப்பு ஓ உச்சரிப்பிலும் வினையடியின் இறுதி எழுத்தின் உச்சரிப்பு அ உச்சரிப்பிலும் வரும் சந்தர்ப்பங்களில் இப்படியாக வருகின்ற வினை சொல்லுக்கு உதாரணமாக தோரணவா. தோரணவா எனும் நிகழ்கால வினை சொல்லின் வினையடி கிரியாமூல தோர. தோர என்பதன் முதல் எழுத்து தோ. தோ என்பது இத் சக ஓ. ஓ உச்சரிப்பில் வருகின்ற முதலாவது எழுத்து. இறுதியாகிய எழுத்து ர. ர என்பது சக அ உச்சரிப்பில் வருகின்றது. இவ்வாறாக வருகின்ற நிகழ்கால வினைச்சொல் வடிவங்களில் வினையடியின் முதலாவது எழுத்தின் உச்சரிப்பினை ஏ உச்சரிப்புக்கு மாற்ற வேண்டும். வினையடியின் இறுதி எழுத்தின் உச்சரிப்பினை உ உச்சரிப்புக்கு மாற்ற வேண்டும். क्रियामूले आरंभे एन ओ उच्चारणय ए उच्चारणයට හැරවන්න ඕනේ. क्रियामूले අවසානයේ එන අ உச்சாரணය ஊ உச்சாரணයට හැරවන්න ඕනේ. இறுதியில் வா சேர்க்க வேண்டும். அவசானையே வா එකතු කරන්න ඕනේ. இப்படியாக மாற்றுகின்ற சந்தர்ப்பத்தில் தோரணவா எனும் நிகழ்கால வினைச்சொல்லின் இறந்த கால வினைச்சொல் தேருவா. இத் சக ஓ என உள்ளதை ஏ உச்சரிப்புக்கு மாற்றினால் தே என வரும். சக அ என இருப்பதை உ உச்சரிப்புக்கு மாற்றினால் ரு என வரும். இறுதியில் வா சேர்க்கும் பொழுது தேருவா. இம்முறையினை பாவித்து இறந்த கால வினைச்சொற்களாக மாற்றப்படும் சில வினைச்சொற்களுக்கு உதாரணமாக தோரணவா தேருவாவை குறிப்பிட முடியும். முறை 9 கிரமய நவய. இம்முறையில் தானாக நடக்கும் வினையடிகளின் கொண்ட வினைச்சொற்களையே இறந்த கால வினைச்சொற்களாக மாற்றப் போகிறோம். தானாக நடக்கும் வினைகள் எனப்படுவது நாங்களாக செய்யாமல் இயற்கையாக தாமாகவே நடக்கும் வினைகளை இவ்வாறு குறிப்பிடுவர். இவ்வாறு வருகின்ற வினைகளின் வினையடியின் இறுதியில் ஏ பெரும்பாலும் வரும். இவ்வாறாகத்தான் அனைத்து தானாக நடக்கும் வினைகளின் வினையடியின் இறுதியில் ஏ வரும். இவ்வாறாக வருகின்ற சந்தர்ப்பங்களில் அந்த ஏ உச்சரிப்பினை ஊ உச்சரிப்பாக மாற்ற வேண்டும். உதாரணமாக வெட்டெனவா. வெட்டெனவா என்பது தானாக நடக்கும் வினைச்சொல். வெட்டெனவாவினுடைய வினை அடி கிரியா மூல வெட்டே. வெட்டே என்பதனுடைய இறுதி எழுத்தாகிய டே என்பது ஏ உச்சரிப்பினில் வருகின்றது. இட்சக ஏ. இந்த ஏ உச்சரிப்பினை ஊ உச்சரிப்புக்கு மாற்ற வேண்டும். டூ கிரியாமூலே அவசானியே என ஏ உச்சாரணய ஊ உச்சாரணයට හැරවන්න ඕනේ. இறுதியாக நமக்கு கிடைத்ததோடு நா எனும் உருவினை சேர்க்க வேண்டும். அவசானியே நா එකතු කරන්න ඕනේ. முதலாவதாக வருகின்ற சொல்லை எந்த மாற்றமும் செய்ய தேவையில்லை. அப்படி பார்த்தால் வெ டு நா. வெட்டெனவா எனும் நிகழ்கால வினைச்சொல்லின் இறந்த கால வினைச்சொல் வெட்டுனா. இவ்வாறாக தானாக நடக்கும் வினைகளில் பொதுவாக இம்முறையிலேயே இறந்த காலத்துக்கு மாற்றப்படுகின்றன. உதாரணமாக வெட்டெனவா வெட்டுனா, பிரெனவா பிருனா, ஹெப்பெனவா ஹெப்புனா.
முறை 10. இம்முறையில் ஒரு வினை சொல்லானது கரணவா எனும் வினையோடு முடிவடைந்தால், உதாரணமாக புருது கரணவா. புருது கரணவா எனும் வினை சொல்லானது கரணவா எனும் வினையோடு முடிகின்றது. இப்படியான சந்தர்ப்பங்களில் அந்த கரணவாவை மாத்திரம் களா என மாற்றினால் போதும். அவசானியே என கரணவா களா கியலா ஹரவண்ண ஓன. இதற்கு வேறு உதாரணங்களாக துரன் கரணவா துரன் களா, எக்கத்து கரணவா எக்கத்து களா. இதிலிருந்து இவ்வாறாக கரணவா எனும் வினையோடு முடிவடையும் வினை சொற்கள் அதனை கரணவாவை மாத்திரம் களா என மாற்றினால் போதும். முறை 11. கிரமய 11. ஒரு வினை சொல்லானது வெனவா எனும் வினையோடு முடிவடைந்தால், முதல் வந்ததைப் போலவே அது கரணவா, இது வெனவா. வெனவா எனும் வினையோடு முடிவடைகின்ற சந்தர்ப்பங்கள், உதாரணமாக புருது வெனவா. புருது வெனவா எனும் வினைச்சொல் வெனவா என முடிவடைகின்ற சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தினிலே அந்த வெனவாவை மாத்திரம் உணா என மாற்றினால் போதும். இதற்கு வேறு உதாரணமாக இவர வெனவா இவர உணா, அத்துளு வெனவா அத்துளு உணா. இவ்வாறாக வெனவா எனும் வினை சொல்லோடு முடிவடைகின்ற சந்தர்ப்பங்களில் அவற்றை உணா என்று மாற்றினாலே போதும். அடுத்ததாக முறை 12. கிரமய 12. இம்முறையும் முறை 10, 11 போலவே வினையடியின் இறுதியில் கன்னவா எனும் வினையோடு முடிகின்ற சந்தர்ப்பத்தில், உதாரணமாக இகென கன்னவா. இகென கன்னவா எனும் வினைச்சொல் கன்னவா எனும் வினையோடு முடிவடைகின்றது. இப்படியான சந்தர்ப்பங்களில் கன்னவாவினை மாத்திரம் கத்தா என மாற்ற வேண்டும். இதே போல வேறு உதாரணமாக மிலதி கன்னவா மிலதி கத்தா. இங்கேயும் மிலதி கன்னவா என்பதில் மிலதி என்பதனை எவ்வளவு மாற்றமும் செய்யாமல் கன்னவா மாத்திரம் கத்தா ஆக மாறி மிலதி கத்தா. பெஹர கன்னவா பெஹர கத்தா. இவ்வாறாக கன்னவா கத்தா இம்முறையில் மாறுபடும். இறுதியாக நாங்கள் பார்த்த முறைகளுக்கான விதிவிலக்குகள் வியத்திரேக. நான் முன்னரே கூறியதன்படி நிகழ்கால வினைச்சொற்களை இறந்த கால வினைச்சொற்களாக மாற்றுவதற்காக பல வழிமுறைகள் இருந்தாலும் சில விதிவிலக்காகவே மாறுபடுகின்றன. அதற்கு பல உதாரணங்கள் உள்ளன. உதாரணமாக முதலாவதாக பொனவா பிவ்வா. பொனவா என்பது நான் குறிப்பிட்ட முறைகளில் ஒன்றினுள் அடங்கினாலும் ஆனால் அது அம்முறைகளின்படி மாறுபடாமல் வேறு முறையில் மாறுபடுகின்றது. அதாவது பொனவா பிவ்வா, யனவா கியா, தெனவா துன்னா, கனவா கேவா, உயனவா இவ்வா, உகன்வனவா இகென்னுவா. மேலும் அரினவா அரியா, துவனவா திவ்வா, கியவனவா கியெவ்வா, நாவனவா நேவா, கேனவா கெனாவா. இவ்வாறாக இவை விதிவிலக்குகள், அதாவது வியத்திரேக என்பவற்றிற்கான உதாரணங்கள். நிகழ்கால வினைச்சொற்களை இறந்த கால வினைச்சொற்களாக மாற்றுகின்ற அனைத்து முறைகளையும் அதை தவிர அதனுடைய விதிவிலக்குகளையும் பார்த்துள்ளோம்.